வெண்சோளம் நம்மளுடைய உடலுக்கு, குறிப்பாக குழந்தைகளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த புரத உணவுன்னு சொல்லலாம். நம்ம புரதம் சாப்பிட்டா கூட அந்த புரதம் முழுமையாக உட்கரிக்கப்பட்டு அதனுடைய தன்மை முழுசா உடல்ல சேர்றது சில தானியங்கள்ல தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தானியம் வந்து சோளம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோளக்கூழும் சோள உருண்டையும் அப்புறம் சோள உருண்டைக்கு ஒரு டேஸ்டியான தயிர் தாளிப்பும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 125 ml கப்பில் 1 கப் வெள்ளை சோளத்தை பவுலில் சேர்த்துடலாம். சோளத்தை 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். வெள்ளைச்சோளம் குறைஞ்சது 5 மணி நேரமாவது தண்ணீரில் ஊற வைக்கணும். அப்போ தான் சோளம் நல்லா ஊறி நமக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சோளத்தை ஊற வைக்க 2 கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சோளத்தை ஊற வச்சோன்னா காலையில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சோளத்தை மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சோளம் நல்லா ஊறி இருக்குது. நம்ம ஊற வச்ச 2 கப் தண்ணீரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சோளத்தை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் சோளம் அளந்த அதே கப்லேயே 6 கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். தண்ணீர் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிரைண்ட் பண்ணின வெள்ளைச்சோளத்தை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சோளம் அடிப்பிடிச்சிட்ட வாய்ப்பு இருக்குது, அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. சோளம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சோளக்கூழ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு 15 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெடி பண்ணி வச்ச சோளக்கூழை நான் 2ஆக பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு போர்ஷன் சோளக்கூழ் செய்கிறதுக்கும் இன்னொரு போர்ஷன் சோள உருண்டை செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோளக்கூழ் செய்கிறதுக்கான போர்ஷனை நான் ஒரு பவுலில் தனி எடுத்து வைக்கிறேன். இந்த பவுலை மூடி காற்றோட்டமான இடத்துல வச்சுடுங்க. சூடு சீக்கிரமே ஆறிடும். கடாயில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து சோள உருண்டை செய்கிறதுக்கானது. இந்த சோள உருண்டையை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம இதில் தாளித்து சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் காஞ்ச மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையும் சேர்த்து 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு கடாயில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கடாயை நல்லா காற்றோட்டமான இடத்துல வச்சோன்னா கூழ் 1 மணி நேரத்துலேயே நல்லா சூடு ஆறிடும். சூடு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சோளக்கூழ் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம தயிர் தாளித்து வச்சிடலாம். இதுக்கு 1 கப் தயிரை மிக்சர் ஜாரில் ஒரு தடவை ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி துண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே தயிரில் சேர்த்துடணும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் தாளிப்பை சோள உருண்டை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 மணி நேரம் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் எடுத்து வச்சு சோளக்கூழை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோளக்கூழ் பார்த்திங்கன்னா சூடு ஆறுனதும் நல்லா திக்காக மாறி இருக்குது. இதை அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். கையில் கொஞ்சம் தண்ணீர் தொட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சோளத்தை உருண்டை பிடிச்சிடலாம். இதிலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து பவுலில் வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், மோர், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சோளக்கூழில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கதால சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊறுகாய் இல்லை மோர் மிளகாய் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த சோள உருண்டையிலேயே நம்ம தயிர் தாளிப்பையும் சேர்த்து சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாம் கடாயில் ரெடி பண்ணி வச்ச தாளித்த சோளக்கூழை ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இதையும் அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இந்த சோள உருண்டைகள் கூட தாளித்த தயிர் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தாளித்த தயிர்னு மட்டும் இல்லாமல் இந்த சோள உருண்டை கூட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சோளக்கூழையும் சோள உருண்டையும் எப்போவாச்சும் ஒரு தடவைன்னு இல்லாமல் வாரத்தில் 2 தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதுன்னு இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே இந்த சோளக்கூழையும் சோள உருண்டையும் சாப்பிட பழக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்னம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.